First one, complex metric titration. ஏதாவது ஒரு மெத்தட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் it is one type of quantitative analysis. It is one type of quantitative bracket la volumetric analysis. Data volumetric ஏதோ பாயிண்ட் புரியலன்னா கேளுங்க. எந்த பாயிண்ட் முக்கியமானதா அப்படிங்கிறத அந்த வேலை சொல்லலாம். அந்த இடத்துல நீங்கள் நீட்டாக நோட் வச்சு பாயிண்ட் நம்பர் 2 determination of bracketல amount of or concentration of the metal ion. Concentration or amount of the metal ion. Concentration or amount of the metal ion. Then quantitative. Point number 3. Complex formation takes place. Complex formation will be complex formation takes place. என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நம்ம கால்சியம் EDTA, மெக்னீசியம் EDTA அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த சிஸ்டம். சரிங்களா? அதை விட ரொம்ப முக்கியமானது 4th பாயிண்ட் தான் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறோம். பாயிண்ட் நம்பர் 4, காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட். இதான் கொஸ்டின்ஸில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் நம்பர் 1, காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட். இந்த காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் என்னது? EDTA. இதான் கொஸ்டின்ஸில் TRPங்கிறது இதுலையும் கேட்பாங்க. EDTA நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் எக்ஸாடென்டேட் லிகண்ட் சொல்லக்கூடிய டெட்ராஅசிட்டேட். டெட்ராஅசிட்டேட் என்னது? எத்திலீன் டையமீன் CH2 CH2. இந்த இடத்துல NH2 NH2 இருக்கும். ஒரு ஹைட்ரஜன் பதிலாக CH2 COO மைனஸ், இன்னொரு ஹைட்ரஜன் பதிலாக CH2 COO மைனஸ். அதே மாதிரி இங்கே CH2 COO மைனஸ் அண்ட் CH2 COO மைனஸ். எத்திலீன் டையமீன் டெட்ராஅசிட்டேட் 1 2 3 4 4 அசிட்டேட். இதுதான் எத்திலீன் டையமீன். இது என்ன டென்டேட் லிகண்ட்? ஹெக்ஸாடென்டேட். This here hexadentate ligand. காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் அல்லது காம்ப்ளெக்ஸிங் ரியேஜென்ட் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? சில பேர் EDTA 4- கொடுப்பாங்க. EDTA 4- கொடுத்தாலே ஆன்சர் தான். ஏன்னா எத்தனை மைனஸ் இதுக்கு மீன் டெட்ராஅசிட்டேட் நமக்கு ட்ரைஅசிட்டேட்ல இருக்கு. ட்ரைஅசிட்டேட் அப்படிங்கிறது என்ன? டென்டேட் லிகண்ட். பென்டாடென்டேட் லிகண்ட். டெட்ராஅசிட்டேட் அப்படிங்கிறது என்ன? டென்டேட் லிகண்ட். ஹெக்ஸாடென்டேட் லிகண்ட். இது ட்ரை அப்படின்னு சொன்னா அது பென்டுக்கு போகும். டெட்ரான்னு சொன்னா ஹெக்ஸாடென்டேட் லிகண்ட் வரும். அப்ப இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய என்னன்னு பாருங்க. நீங்க ஆப்ஷன்ல சில நேரத்துக்கு இது கொடுக்காம கீழே எத்திலீன் டையமீன் ட்ரைஅசிட்டேட்ல கொடுப்பாங்க. எத்திலீன் டையமீன் ட்ரைஅசிட்டேட்னு நினைச்சு கூடாது. சரிங்களா? அது பென்டாடென்டேட் லிகண்ட். இந்த இடத்துல EDTA அப்படிங்கிறது எத்திலீன் டையமீன் டெட்ராஅசிட்டேட். அதுதான் காம்ப்ளெக்ஸிங் ரியேஜென்ட் அல்லது காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட். ஒன்று நேம்ல கொடுத்துருக்காங்க. T அப்படிங்கிறது ட்ரை அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. T அப்படிங்கிறது டெட்ரா. T அப்படிங்கிறது டெட்ரா. அதான் ஆன்சர் கிளியராக தெரிஞ்சுக்கணும். காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா எத்திலீன் டையமீன் டெட்ராஅசிட்டேட். எத்திலீன் டையமீன் டெட்ராஅசிட்டேட் நேம் கூட எழுதணும். Point number 5. It is also called as a chelatometry. It is also called as a chelatometry. இது இன்னொரு பேர் என்ன அப்படின்றது chelatometry சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன் கொடுக்காம chelatometric process அல்லது chelatometric titration அப்படின்னு கொடுத்தாங்க. chelatometry சிலபஸ் இல்லைன்னு நினச்சக்கூடாது.
சொல்கிறதுங்களா சீலட்டோமெட்ரி அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸோமெட்ரி டைட்ரேஷனுடைய இன்னொரு நேம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ சீலட்டோமெட்ரி டைட்ரேஷன். இந்த பாயிண்ட்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ தெரிஞ்சுக்கணும் ஒன்று EDTA தெளிவாக தெரிஞ்சுக்கணும். காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் சரிங்களா. இன்னொரு கேட்பாங்க மெட்டல் அயானுடைய ரியேஜென்ட் என்னன்னு கேட்பாங்க சரிங்களா. அது இன்னொரு கொஸ்டின் இருக்குது. நம்ம ப்ராக்டிக்கல் ப்ரொசீஜரில் உங்களுக்கு வந்து சொல்லணும். அடுத்த கேட்டகரி வந்து ப்ரொசீஜர். இதை நம்ம ப்ராக்டிக்கலில் ஒன் பை ஒன் எழுதுங்க. ப்ரொசீஜர் என்ன, ஒரு ஃபைனல் ரிசல்ட் பண்ண என்ன அப்படிங்கிறது தான். நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டார்டிங்கில் இது வந்து ஒரு பியூரட். இந்த பியூரட்டில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் தானே EDTA சொல்யூஷன், எத்திலீன் அயனின் டெட்ராஅசிட்டேட்னு சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன். இதனுடைய ஜென்ரல் அதனுடைய மோலாருடைய கான்சன்ட்ரேஷன் 0.05 மோலார். ஜென்ரலாக இது மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னா அது ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி எடுக்கும். ஜென்ரலாக இதனுடைய கான்சன்ட்ரேஷன் இது ஆல்ரெடி கிவன் கான்சன்ட்ரேஷன் என்னது 0.05 மோலார் அப்படிங்கிறது அந்த காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய EDTA உடைய கான்சன்ட்ரேஷன். நம்ம ரெண்டு தான் கண்டுபிடிக்கணும். ஒன்று வால்யூம், இன்னொன்று கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறது தான் காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் ஏஜென்ட்டுடைய மெயின் கோல். வால்யூம் எதுக்காக கண்டுபிடிக்கணும், எவ்வளோ வால்யூம்லேருந்து எவ்வளோ வால்யூமாக மாறுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இதெல்லாம் பியூரட்டா ஒரு கோனிக்கல் பிளாஸ்க் எடுத்துக்கலாம் கரெக்டாக. இப்போ இந்த கோனிக்கல் பிளாஸ்கில் நம்ம எடுத்துக்கக்கூடிய சொல்யூஷன் என்னது மெட்டல் அயானுடைய சொல்யூஷன். மெட்டல் அயானுடைய சொல்யூஷன். மெட்டல் அயானுடைய சொல்யூஷன். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணு சொல்லக்கூடிய ரெண்டு என்ன பண்ணால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலில் ஒரு பியூரட்டில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட்டில் இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 ml இருக்குது. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஒரு 50 ml இருக்குது. இந்த 50 ml எத்தனை ml இந்த மெட்டல் அயான் கூட சேரும்போது நமக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும். அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ பியூரட்டில் 10னா 0.10 நோட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதான் என்னது V1 M1 = V2 M2. அதான் ஃபார்முலா V1 M1 = V2. அப்போ V1 ஒரு மெட்டல் அயானுடைய வால்யூம், M1 மெட்டல் அயானுடைய கான்சன்ட்ரேஷன், V2 அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் ஏஜென்ட்டுடைய வால்யூம், M2 அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் ஏஜென்ட்டான EDTA உடைய கான்சன்ட்ரேஷன். இது ரெண்டும் ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ தெரியுமா தெரியாதா? நீ இனிஷியலாக எடுத்துக்கூடியது ஒரு 50 ml. அதான் பியூரட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ வேல்யூ இருக்குது 50 ml. இந்த EDTA உடைய கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டாங்க எவ்வளோ 0.05. சார் 0.05 தான் கொடுப்பாங்கன்னு எது வேணால் கொடுக்கலாம். ஒரு 2 மோலார் கொடுக்கலாம், 3 மோலார் கொடுக்கலாம், இல்லை 0.005 கூட கொடுக்கலாம். என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு இவ்வளோ மோலார். அப்போ இதனுடைய வேல்யூ ரெண்டுமே தெரியுது. அதனுடைய வால்யூமும் தெரியுது, அதனுடைய கான்சன்ட்ரேஷனும் தெரியுது. இதனுடைய வால்யூம் தெரியும். ஆனால் என்ன கண்டுபிடிக்கணும் இதனுடைய அதான் வேல்யூ. டைட்டில் என்னது தெரியலனா கூட என்ன பண்ணலாம், அந்த மெட்டல் அயானுடைய கான்சன்ட்ரேஷன், அந்த மெட்டல் அயானுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் கிவன் மெட்டல் அயான். இப்போ நம்ம சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, சொல்யூஷனில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது M1 M2 கண்டுபிடிக்கணும். இது M1 V1 M1 கால்குலேட் பண்ணால் இது என்னது V2 M2. அப்போ இது ஆல்ரெடி என்ன தெரியும் நமக்கு வால்யூம் தெரியும், எவ்வளோ வால்யூம் இருக்குது நம்ம எடுத்துக்கிறோம் கரெக்டாக. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் கரெக்டா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கலர் கவனிங்க. ஒரு மெட்டல் அயானுடைய கலர் என்ன கலர் அப்படின்னா கலர்லெஸ். மெட்டல் அயானுடைய கலர் வந்து கலர்லெஸ். இப்போ ஒரு பியூரட்ல இருக்கக்கூடிய EDTA அதனுடைய காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் இதில் இருக்கக்கூடியது 50 ml. இது கூட ஆட் பண்ணுவோம். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த மெட்டல் அயான் கூட இன்னொரு ரியேஜென்ட் சேர்த்து அது பேர் மெட்டல் அயான் இண்டிகேட்டர். அடுத்த கொஸ்டின் இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் மெட்டல் அயான் இண்டிகேட்டர். இதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மெட்டல் அயான் இண்டிகேட்டர். இப்படி சொல்லுவாங்க EPT ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எரிக்ரோம் பிளாக் டீ. எரிக்ரோம் பிளாக் டீ இட் இஸ் கால்ட் EPT. இதான் என்ன ரெண்டு வித்தியாசம் எழுதணும். மெட்டல் அயான் இண்டிகேட்டர் வேற, காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் வந்து வேற. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சொல்ல புரியுதா? நம்ம அந்த பியூரட்டில் எடுக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் தான் என்ன அப்படின்னா EDTA. இந்த மெட்டல் அயானை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் கிடையாது
மெட்டல் அயான் இண்டிகேட்டர். அந்த மெட்டல் என்ன மெட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கலர்லெஸ் அந்த எல்லாமே கலர்லெஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்? என் பாயிண்ட் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என் பாயிண்ட் ஒரு கலராக மாறணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க? மெட்டல் அயான் இண்டிகேட்டர்னு சொல்லக்கூடிய எரிக்ரோம் பிளாக் டீ. அது பேர் என்னது? நிறைய டிஃப்ரெண்டான மெட்டல் அயான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பின்னாடி ஒன்று வேணா பார்ப்போம். இப்போதைக்கு 2 பாயிண்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். காம்ப்ளெக்சிங் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய எத்திலீன் டையமீன் டெட்ரா அசிட்டேட் EDTA. மெட்டல் அயான் இண்டிகேட்டர் எரிக்ரோம் பிளாக் டீ. இப்போ இந்த எரிக்ரோம் பிளாக் டீ இது கூட சேர்க்கும்போது நாங்கள் EBT எழுதுவோம். எரிக்ரோம் பிளாக் டீ. இப்போ நல்ல கவனிங்க, பாயிண்ட் நம்பர் 7. மெட்டல் அயான் ப்ளஸ் எரிக்ரோம் பிளாக் டீ. இதனுடைய கலர் என்னன்னா ரெட் கலர். இதனுடைய கலர் என்னன்னா ரெட் கலர். சில புக்கில் பார்த்தீங்கன்னா ரெட் ஒயின் கலர் கூட கொடுத்துருப்பாங்க. ரெட் ஒயின் கலர். இப்போ இந்த கலர் எப்போ சேஞ்ச் மாறுது? கலர்லெஸ்ஸாக இருந்தது காம்ப்ளெக்ஸிங் மெட்டல் இண்டிகேட்டர் சேர்க்கும் போது இப்போ இந்த கலர் என்ன மாறிடுது? என்ன கலர்? என்ன கலர்? ரெட் கலர். இப்போ ரெண்டையும் காம்ப்ளெக்ஸிங் பண்ணலாம். அப்போ என்ன கலராக மாறுது அப்படின்னா ப்ளூ கலராக மாறுது. என்ன கலராக மாறுது? ப்ளூ கலர். இப்போ இந்த ரெட் கலராக இருந்தது ஃபைனலாக மாறுறது என்ன ஆகுது? ப்ளூ கலர். இதான் அந்த என் பாயிண்ட் என்னன்னு கேட்பாங்க. அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 8. அதனுடைய என் பாயிண்ட் என்ன கலராக மாறுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அனதர் கொஸ்டின் என்னன்னா ரெட் கலர் கன்வெர்ட்டட் இன்டு ப்ளூ கலர். ரெட் கலர் கன்வெர்ட்டட் இன்டு ப்ளூ கலர். Red color converted into blue color. The end point.